எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டிடிஎஸ் என்ட்ரி போடும்போது இருக்கக்கூடிய ஒரு சின்ன கான்ஃபிகரேஷனை பத்தி தான் பார்க்க போறோங்க. வாங்க அது என்ன அப்படிங்கறது பார்க்கலாங்க. ஸோ இப்போ நார்மலா டிடிஎஸ் என்ட்ரி அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய செக்ஷன் இருக்குதுங்க, நிறைய நேச்சர் ஆஃப் பேமெண்ட்ஸ் இருக்குதுங்க. ஸோ அதுல 194Q பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் அப்படிங்கிற ஒரு நேச்சர் ஆஃப் பேமெண்ட் இருக்குதுங்க. அந்த நேச்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸம்ஷன் லிமிட் ஒரு 50 லட்சம் இருக்குதுங்க. ஸோ அதை தாண்டி போகும்போது நம்ம டிடிஎஸ் பிடிப்போம். ரெண்டு டைப்ல பிடிப்போம். ஒன்னு வந்து பர்ச்சேஸ் என்ட்ரிக்கு பிடிப்போம், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட்டுக்கு ஒரு சிலர் பிடிப்பாங்க. ஸோ அப்படி பிடிக்கும்போது ஒரு எப்படி வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் என்ட்ரி போடும்போது அதை மேனேஜ் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் வாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலியில் இருந்துட்டு டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் புக் அண்ட் லெஜர் அப்படிங்கிற ஆப்ஷன் போயிட்டு ஒரு லெஜர் செலக்ட் பண்ணிக்கிறேங்க. விஜய் என்கோங்கிற லெஜர் செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் F2 கொடுத்து பீரியடை செலக்ட் பண்ணிட்டேங்க. ஸோ இப்போ இங்க ஓவரால் பீரியட்ல வந்து ஏப்ரல் இருந்து இப்போ வரைக்கும் 60 லட்ச ரூபாய்க்கு 60,47,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா சம்திங் அமௌண்ட் வந்து உங்களுக்கு டோட்டல் இன்க்ளூடிங் டேக்ஸோடு இருக்குது. ஸோ இதுல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டாக்ஸபிள் வேல்யூக்கு பிடிப்போம். 48,24,000 ரூபாய் ஒரு வேல்யூ இருக்குதுங்க. ஸோ இன்னொரு வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 3,01,125 ரூபா இருக்குதுங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஓவராலா வந்து 50 லட்சத்தை தாண்டிடுச்சு. இப்போ நம்ம இந்த பர்ச்சேஸ் அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறது இல்லை அப்படின்னா டிடிஎஸ் பிடிக்க போறது இல்லை. நம்ம பேமெண்ட் போடுவோம் இல்லைங்களா, அந்த பேமெண்ட்டுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா 50 லட்சத்தை எப்ப தாண்டுதோ அப்போ வந்து நம்ம டிடிஎஸ் பிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு 2 பேமெண்ட் என்ட்ரி வைக்கிறேங்க. இங்கிருந்து ஆல்ட் ஏ கொடுக்குறேன், வவுச்சர் ஒன்று கிரியேட் ஆகுது. ஸோ ஆல்ரெடி இருக்கிற பர்ச்சேஸ் வவுச்சரே கிரியேட் ஆகுது. இங்க F5 பேமெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு பேமெண்ட் வவுச்சர் போட போறேங்க. ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா 1 பிப்ரவரியில வந்து 1 பிப்ரவரியில வந்து எஸ்பிஐல இருந்துட்டு ஒரு பேமெண்ட் வச்சு போடுறேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 லட்சத்துக்கு பேமெண்ட் என்ட்ரி போடுறேங்க. என்டர். சரி, 15 லட்சத்தை கொடுக்குறேங்க. ஸோ எகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ். ஸோ அந்த பர்டிகுலர் பில்லுக்கு எகெயின்ஸ்டா நான் போடுறேன். ஸோ இப்போ 5 லட்சம் தான் நான் என்ட்ரி வச்சிருக்கிறேன். அப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆகல அப்படின்னா உங்களுக்கு இங்க டிடிஎஸ் இப்போ நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகலைங்க. ஸோ ரெண்டாவது இன்னொரு என்ட்ரி போடுறேங்க. ஸோ இன்னொரு டேட் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 லட்சம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கொடுக்குறேன். ஸோ சேம் அந்த பில்லுக்கு எகெயின்ஸ்டாவே இந்த 20 லட்சத்தையும் போட்டு நான் பேமெண்ட் என்ட்ரி வச்சு க்ளோஸ் பண்றேன். இப்போ 35 லட்சம் ஆயிருச்சுங்க. இப்போ இன்னொரு மூணாவது ஒரு பேமெண்ட் போட போறோம். ஸோ அது எவ்வளவு போடலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ. ஸோ சேம் நான் அது என்ன பண்றேன் அப்படின்னாங்க அதையும் வந்து ஆல்ட் 2 கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன் என்ட்ரியை. ஸோ இப்போ வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ இன்னொரு தேதியில வந்து இப்போ 20 லட்ச ரூபா நான் பண்றேங்க. 20 லட்ச ரூபா பேமெண்ட் போடும்போது எகெயின்ஸ்ட் கொடுத்துட்டேன், 20 லட்ச ரூபா கொடுத்தாச்சுங்க. இப்போ வந்து ஓவராலா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 50 லட்சத்தை தாண்டிடுச்சுங்க. எப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு 15 லட்சம் கொடுத்தோம், ஒரு 20 லட்சம் கொடுத்தப்போ 35 லட்சம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 20 லட்சம் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆயிருது அப்படின்னா உங்களுக்கு டோட்டலா 55 லட்சம் வந்துருதுங்க. 50 லட்சத்தை கிராஸ் பண்ணிருச்சு, எக்ஸம்ஷன் லிமிட்டை கிராஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டிடிஎஸ் பிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். டிடிஎஸ் ஆன் பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் அப்படிங்கிற இந்த பேமெண்ட்ல இருந்து நம்ம டிடிஎஸ் பிடிக்கணும். நான் என்டர் கொடுத்துறேன். நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துறேன். இப்போ இது என்ன பண்ணுது டேலி உங்களுக்கு இங்க 20 லட்சத்திலிருந்து இது ஸ்டார்ட் பண்ணுது எப்போ நம்மளுடைய டிடிஎஸ் பிடிக்கிறதுக்கு. அப்போ நம்மளுக்கு இந்த 20 லட்சத்துக்கு நம்ம டிடிஎஸ் பிடிக்க கூடாதுங்க. நம்மளுக்கு எப்ப தாண்டணும் 50 லட்சத்தை தாண்டதான் டிடிஎஸ் பிடிக்கணும். அப்போ நம்ம மீதி இருக்கிற அந்த 15 லட்சத்துக்கு நம்ம எக்ஸம்ஷன் கொடுக்கணுங்க. ஸோ அப்போ மீதி இருக்கிற அந்த 5 லட்சத்துக்கு நம்ம டிடிஎஸ் டிடக்ட் பண்ணணும். இதை எப்படி இந்த என்ட்ரிக்குள்ள நம்ம கொண்டு வருது அப்படின்னா எப்படி பிடிக்கிறது அப்படின்னா இந்த இடத்துல அந்த டியூட்டி லெஜர் டிடிஎஸ் டியூட்டி லெஜரை செலக்ட் பண்றோம் இல்லைங்களா, இந்த இடத்துல என்டர் கொடுத்துட்டு இப்போ வந்து உங்களுக்கு என்ன கேக்குது அப்படின்னா டிடிஎஸ் ஆன் நேச்சர் ஆஃப் பேமெண்ட் கேக்குது. அந்த நேச்சரை செலக்ட் பண்ணிட்டீங்க, டிடிஎஸ் ஆன் பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த இடத்துல அசஸபிள் வேல்யூ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கான்ஃபிக் பண்ணிக்கலாங்க. அதாவது இந்த வேல்யூக்கு தான் இந்த என்ட்ரியில இருந்து டிடிஎஸ் பிடிக்கணும் அப்படிங்கிற நம்மளுடைய அந்த அசஸபிள் வேல்யூவை கொடுத்துக்கலாங்க. அதை எப்படி கான்ஃபிக் பண்றது அப்படின்னா இங்க பேமெண்ட் வவுச்சர்ல F12 கான்ஃபிகரேஷன் இருக்கு இல்லைங்களா, F12 கொடுத்துட்டு இங்க டிடிஎஸ் டீடைல்ல மாடிஃபை டாக்ஸ் டீடைல் ஃபார் டிடிஎஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை எஸ் கொடுத்து எனேபிள் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த டிடிஎஸ் லெஜர்ல இருந்து என்டர் கொடுக்குறேங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க இங்க ஒரு F12 கான்ஃபிகரேஷன் வந்து எனேபிள் ஆயிருக்குது. முதல்ல இல்ல, இப்போ எனேபிள் ஆயிருக்குது. ஸோ இப்போ நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா F12 கான்ஃபிகரேஷன் கொடுத்துட்டு அலோ மாடிஃபிகேஷன் ஆஃப் அசஸபிள் வேல்யூ எஸ் கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்றேன். இப்போ உங்களுக்கு என்ன ஆயிருது அப்படின்னா இங்க டோட்டலா அசஸபிள் வேல்யூ 20 லட்சம் வருது. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுங்க நம்மளுக்கு வந்து 5 லட்சத்துக்கு தான் இங்க டிடிஎஸ் பிடிக்கணும், 20 லட்சத்துக்கு வேண்டாம். அப்போ இந்த இடத்துல நம்ம 5 லட்சம் கொடுத்துக்கிறோங்க. 5 லட்சம் அசஸபிள் வேல்யூ கொடுத்தாச்சு, என்டர் கொடுத்துக்கிறோம். ஸோ மீதி இருக்கிற 15 லட்சத்துக்கு டிடிஎஸ் வந்து எதுவுமே நம்ம மென்ஷன் பண்ண போறது கிடையாது, கொடுக்க போறது கிடையாது. நாட் அப்ளிகபிள் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோம்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா தெரியுங்க மீதி இருக்கிற அந்த 5 லட்சம் எக்ஸஸா போன அந்த 5 லட்சத்துக்கு மட்டும் தான் உங்களுக்கு டிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிருக்குதுங்க. அந்த பேலன்ஸ் இருக்கிற 15 லட்சத்துக்கு பிடிக்கலீங்க. ஸோ இப்போ என்டர் கொடுத்துட்டு இந்த என்ட்ரி எப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேவ் பண்ணிட்டு
இந்த இடத்துல ஓவர் ரேட் ஆப்ஷன் கேட்குங்க. இந்த இடத்துல ஓவர் ரேட் கொடுத்தீங்கன்னா என்ட்ரி சேவ் ஆயிருங்க. இப்போ டோட்டலா இருக்கக்கூடிய இந்த 55 லட்சம் வந்துருச்சு. இதுல ஆனா நம்ம பிடிச்ச டிடிஎஸ் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 லட்சத்துக்கு இந்த 500 ரூபா தான் டிடிஎஸ் பிடிச்சிருக்கிறோம். வெளியே வந்துட்டு உங்களுக்கு இந்த லெஜர்ல இருந்து வெளியே வந்துட்டு நம்ம டிடிஎஸ் லெஜர்ல போய் பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு இந்த 500 தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்க என்ட்ரி போடுறீங்க அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுக்கப்புறம் வர வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிடிஎஸ் பிடிக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஏன்னா 50 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம பிடிக்கலாம். இனி வர வேல்யூக்கு எல்லாமே நம்ம ஏஷ் யூஷுவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேமெண்ட் என்ட்ரி ஒன்று ரைஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் தான் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 10 லட்ச ரூபா போட்டு எகெயின்ஸ்ட்டுங்க. ஸோ இப்போ இந்த இந்த பில்லுக்கு எகெயின்ஸ்டா நான் வந்து அட்ஜஸ்ட் பண்றேன். மீதி வந்து பாத்தீங்கன்னா இந்த பில்லுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் அட்வான்ஸா கொடுக்குற பேலன்ஸ் அமௌண்ட் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம், அசசபிள் வேல்யூ கேக்குது இல்லைங்களா? இப்போ இந்த இடத்துல நீங்க 10 லட்ச ரூபா வேல்யூ கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் என்ட்ரிக்கு 10 லட்சத்துக்கு இருந்து பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. என்டர். ஸோ என்டர் கொடுத்தீங்கன்னா என்டர் அக்செப்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ அடுத்தடுத்த என்ட்ரிஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அசசபிள் வேல்யூ நம்ம மாற்றி கொடுத்து அந்த என்ட்ரிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அட்வான்ஸ் கொடுத்தாலும் சரிங்க, இல்லை நீங்கள் அடுத்த பேலன்ஸ் இருக்கிற பில்லுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்கனாலும் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் என்ட்ரி வச்சு நீங்கள் டிடிஎஸை வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி டேலியில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெறும் 99 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டேலியோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிளாஸஸாக கொடுத்துட்டு இருக்கிறோங்க, ஆன்லைன் கிளாஸாக கொடுத்துட்டு இருக்கிறோம். அதோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. நீங்கள் மறக்காம அந்த லிங்க்குள்ள போய் லாகின் பண்ணி டேலி இன்னும் ஆழமாக கற்றுக்கோங்க. இந்த டேலி மட்டும் இல்லாம நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம எக்ஸல் ஷீட்ல பவர் பிஐ யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த பவர் பிஐ கோர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெறும் 49 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோங்க. எப்படி டேலியோட ஆன்லைன் கிளாஸஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி பவர் பிஐயோட உங்களுக்கு கோர்சஸையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 49 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோங்க. அதுவுமே நம்மளுடைய வெப்சைட்ல இருக்குதுங்க. அதோட லிங்க்கும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்குறாங்க. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே வெப்சைட் தான் நம்மளோட வெப்சைட்ல இருக்கும். நீங்க அந்த பவர் பிஐயும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் கத்துக்கிட்டு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸல் ஷீட்லயோ வந்து பாத்தீங்கன்னா நாலேஜ் வளர்த்துக்கலாங்க. இதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.